guys, welcome back to our YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நைட் வாக் பீச் vlog தான் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரி பார்ட் 1 பார்ட் 2 vlog பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து டேக் பண்ணுறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்ட் 2 vlog பார்த்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா பார்ட் 3 தான். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. சடனாக பார்த்திங்கன்னா ட்ரிப் வந்து பிளான் பண்ணி கிளம்புனால எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்து கிளம்பி போயிட்டோம். அதனால் எங்கே ரூம் கிடைக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அலைஞ்சி தெரிஞ்சு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா பீச் ஹவுஸும் நல்லா பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஹவுஸாக பார்த்து வந்து புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணி ஃபைனலாக ரூமுக்கும் போயாச்சு. செம்ம டயர்டாகிட்டோம். போய் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா நைட் வாக் பீச் இல்லையா, உடனே வாங்கிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியல. போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு உடனே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு, இருந்தாலும் ஓகே. அப்புறம் இல்லைன்னா நைட் வாக் பீச் வந்து மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. இந்த எல்லோ கலர் கேட் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த பீச் ஹவுஸ் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே வந்தாச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பீச் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம ஜாலி அண்ட் ஃபன் மூமெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நைட் வாக் பீச்சுக்கு வந்து நடைய போடலாம் வாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்படியே பொறுமையாக பேசிகிட்டே வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸு நடந்துருப்போம். அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிருந்தோம். எங்கள் அங்கிள் பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்து அப்படியே நண்டெல்லாம் ஓடி வந்துச்சு. அதை அப்படியே பிடிச்சிட்டு, குட்டி நண்டு தான் பிடிச்சிட்டு அப்படியே பசங்கள்கிட்டலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. காட்டி முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ கல்லை வச்சு அப்படியே ஏதோ கோயில் மாதிரியா இல்லை சம்திங் ஏதோ அப்படியே குகை மாதிரி ஏதோ வந்து கட்டிக்கிட்டே வச்சுருந்தாங்க. பார்க்க வந்து அழகாகவும் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நைட் வாக் பீச்சுன்னு வார்த்தையில் சொல்கிற மாதிரி இல்லை, அங்கே பார்த்திங்கன்னா உண்மையாகவே நைட்டில் வந்து நிறைய பேர் வந்து வாக் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நைட் வாக் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போய் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தது. எனக்கு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வேறு பால் வாங்கலையா, அதோட என் ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்க போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதனால் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சுக்கு வந்து இறங்கி அங்கே போயிட்டு இருந்தாங்க. எங்கள் அங்கிள் ஆண்டி மட்டும் பார்த்திங்கன்னா முடியலைன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பீச்சுக்கிட்ட வந்து போக போகிறோம். செம்ம சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நானும் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா ரேஸ் வச்சுட்டு தண்ணியில் ஓடி போய் விளையாண்டுட்டு அங்கே வந்து வீடு மாதிரி மணல்லே வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மணல்லே வீடு கட்டிட்டு தண்ணியில் பார்த்திங்கன்னா காலால் எட்டி மிதிச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து சுட்டித்தனம் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து கோல்டு பிடிச்சிருச்சா, அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து வர முடியல. அதனால் பாப்பா வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து மணல் எடுத்து அந்த கோயில் மாதிரி இந்த வீடு மாதிரி கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கட்டி வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். என் வீடு தான் பெருசு, உங்கள் வீடு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க நம்ம தண்ணியில் வந்து ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா ரேஸ் வைக்க போகிறப்ப எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா என் கூட வந்து ரேஸ் வரேன்னு சொல்லிவிட்டு வந்து குடுன்னு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க, யார் திரும்ப வந்து ஃபஸ்ட்டாக வராங்க அப்படின்னு தான் ரேஸ் வைக்க போகிறோம். மணலில் விளையாண்டனால கையெல்லாம் மண்ணாக போயிடுச்சு. அதனால் வந்து தண்ணியில் வந்து கையை ஃபஸ்ட்டு நாங்கள் கழுவிக்கிட்டோம். கழுவி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அலையெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் அவுட் பின்னாடி போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடுன்னு வந்து தண்ணியில் ஓடுவோம். திரும்ப அலையங்களை துரத்துறப்ப வந்து குடுன்னு நாங்கள் வந்து பின்னால் வந்துடுவோம். அப்படி தான் ரேஸ் வச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து யார் வராங்க, திரும்ப ஃபஸ்ட்டு யார் ஓடுறாங்க, முன்னாடி யார் போகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அண்ணனும் நானும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஃபன்னாக விளையாண்டுட்டு இருந்தோம். யார் ரொம்ப லாங்காக போகிறோமோ அவங்க தான் வின்னுன்னு சொன்னால் நானும் குடுன்னு ஆர்வ கோளாறில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா எங்கள் அண்ணன் பின்னாடி ஜர்க்காகிட்டு பயந்து அவரும் ஓடிட்டார். லாஸ்ட்டில் அவர் கற்றுக்க நான் பயந்து போய் திரும்ப நானும் குடுன்னு ஓடி வந்துட்டேன். பீச்சில் பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரிட்டன் திரும்புகிறப்ப இங்கே எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அங்கே போய் வந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரூமுக்கே வந்து கிளம்பி போயிட்டோம்.
போய் வந்து நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்குறது வந்து அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக. அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து காலையில் 6 மணிக்கே போய் அங்கே உட்காந்துட்டு சன்ரைஸ் வரும் 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 வரும்னு பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட் வரைக்கும் வந்து சன்னு வந்த பாடு இல்லை. நாங்கள் உட்காந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சரி வாங்க இனி வந்து சன்னு வர மாதிரி தெரில, நம்ம போய் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே காலை நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பீச்சிட்டு போய் அப்படி நின்றுட்டு காலெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். போய் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து பேக் நம்ம ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். அதனால் போய் எல்லோரும் ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி ஆகி எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். ஸ்டேஷனுக்கு போய் அங்கே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் திரும்ப வந்து ஒரு பீச் பக்கத்தில் இருக்கோம், அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினில் வந்து புறப்பட போகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம பீச் சொன்னோம் இல்லையா, அந்த பீச்சுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு. யார் வேகமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு அங்கே நடந்து முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கப்பல் வந்து தண்ணியெல்லாம் அப்படியே வந்து ஊற்றிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் சொன்னாங்க அங்கே வந்து மணல் அதிகமாக இருந்தால் அது மூலியமாக வந்து அப்படியே தண்ணி மூலியமாக அப்படியே மணலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்த வந்து மணலை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பார்த்திங்கன்னா அப்படியே பார்க் செட்டப்பில் வந்து இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே பீச் மணலில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சிட்டோன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாங்காய் அதெல்லாம் விற்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓகே நம்ம கிளம்பலாம், ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. மத்தியானத்துக்கு வந்து லஞ்சும் வாங்கிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சுற்றி செம்ம டயர்டாகிடுச்சா, அதனால கொஞ்சம் நேரம் வந்து குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காஃபி வந்துச்சா, காஃபி வாங்கி கொடுத்தாங்க. காஃபி குடித்து முடிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம்.